அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு வெளிநாட்டு கலெக்ஷன், ஒரு 20 நாடுகள் இருக்குதுல. இருபதும் தனித்தனி நாடுகள் தான், தனித்தனி நாணயங்கள் தான், தனித்தனி வெரைட்டிஸ் தான். பக்ரைன் 1992 100 ஃபீல்ஸு, கத்தார் 50 திர்ஹம்ஸ், இது வெரி ஸ்கேர் காயின், இது கலிஃபா காயின். இது சவுதி அரேபியா 25 ஹலாலா, ருவாண்டா அதில் வந்து 10 சென்ட். இது பிலிப்பைன்ஸ் 1 பிசோ, ஆஸ்ட்ரியா 1 ஷில்லிங், சிங்கப்பூர் 50 சென்ட், UAE 50 ஃபைல்ஸ், சுவிட்சர்லாந்து 10 ரப்பன், ஃப்ரான்ஸ் 10 சென்டிமஸ், குவைட் இது 50 சென்ட் 50 ஃபைல்ஸ். இது ஸ்ரீலங்கா 1 ருபி, கனடா 25 சென்ட், ஜிபுட்டி 20 ஃப்ராங்க்ஸ், ஸ்வீடன் 1 குரோனா, இத்தாலி 20 சென்ட், மலேசியா 20 சென்ட், ஹாங்காங் 5 சென்ட், UK 5 பென்ஸ், ஆஸ்திரேலியா 10 சென்ட். இது எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்டு. ஒன்று 20 ரூபாய்க்கும் ஒரு காயின் வச்சுருக்கேன், 150 ரூபாய்க்கும் ஒரு காயின் வச்சுருக்கேன். அந்தந்த இயரை பொறுத்து ரேட்டு கூடும் குறையும். இப்போ இது வந்து 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது, 1975 உள்ளது. இப்போ உள்ளது விலை கம்மி. இதை விட இது வந்து ஓல்டு கலெக்ஷன் எல்லாமே. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 24 31 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது 32 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது 40 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. எல்லாமே முந்தி உள்ளது தான். இது 95 உள்ளது, இது 91 உள்ளது, இது 1988 உள்ளது, 94 உள்ளது. ஓல்டு காயின் கலெக்ஷன். இது 1964 உள்ளது. இது ரேட்டு அதிகம் ரொம்ப. நான் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். அதில் போட்டிருக்க ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. 90 உள்ளது. இது 45 ரூபா தான் போட்டிருக்கேன். இது 1972 உள்ளது. ஓல்டு ஆஸ்திரேலியாவில் ஓல்டு 10 சென்ட், வெறும் 35 ரூபா தான் போட்டிருக்கேன். எல்லாமே விலை கம்மியாக தான் போட்டிருக்கேன். 20 நாடு இருக்குது. 20 நாடு எல்லாம் ஒரு நாடுங்கிட்ட இருக்குன்னா அதே நாடு இங்கே இருக்காது. 20 நாடுமே தனித்தனியாக தான் இருக்கும். வெரி ரேர் கலெக்ஷனு. 20 கண்ட்ரீஸ். ஓல்டு காயினு இப்போ லேட்டஸ்ட் உள்ள காயின் இதில் எதுவுமே நிறையா இருக்காது. குறைஞ்சது 20 வருஷம். இது 2004, இது 2004, குறைஞ்சது 20 வருஷம். இந்த 2004க்கு பிறகு உள்ள நாணயங்கள்லாம் இதில் கிடையாது. இதெல்லாம் 1975, 50 வருஷம் ஆகுது. எல்லாமே ஓல்டு காயின்ஸ் தான். 20 நாணயமும் சேர்ந்து மொத்தம் சிப்பிங் சார்ஜையும் சேர்த்து 1000 ரூபா. இதில் போட்டிருக்க விலையை நீங்கள் கணக்கு அமிச்சுன்னா 1500 தாண்டி போயிட்டுருக்கும். நீங்கள் 1000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், சிப்பிங் சார்ஜ் வேண்டாம். இதை அப்படியே உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். இதில் என்னென்ன நாணயங்கள் இருக்கோ இந்த நாணயத்தை தான் அனுப்புவேன். இதில் வேறு நாணயம் மாற்றி வைக்க மாட்டேன். இந்த நீங்கள் காமிச்ச நாணயம் வரலைங்கிற கம்ப்ளைண்ட் வராது. அதனால் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரேர் கேனை வைக்க சொன்னால் வைக்க மாட்டேன். இந்த என்ன காமிச்சிருக்கணும் இது இப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நீ இமயமலைக்கு போகணும்னு ஆசைப்படுதியா? முதல்ல எப்படி போகணுங்கிறத பிளான் பண்ணு. கல்கத்தா போய் போகணுமா, பாம்பே போய் போகணுமா, அஸ்ஸாம் போய் போகணுமா, டெல்லி போய் போகணுமா, எப்படி போகணும், எந்த வழியில் போனால் நல்லது, எப்படி போனால் கரெக்டாக போய் சேரலாம், அதுக்கு எவ்வளவு பணம் செலவழியும், அந்த பணம் நம்மகிட்ட இருக்கா, அந்த பணத்தை கம்மியாக செலவழித்து போகிறதுக்கு எப்படி, இல்லை கொஞ்சம் வசதியாக போனால் அது கொஞ்சம் பணம் அதிகமானோம், அந்த பணம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி போனால் நீ இமயமலையை தொடலாம். இமயமலை தொடலாம், உச்சியை தொட முடியாது, இமயமலையை தொடலாம். இது மாதிரி எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் அது கரெக்டு எய்மிங்னு சொல்லுவோம். உன்னுடைய குறிக்கோள் கரெக்டாக இருக்கட்டும், கரெக்டு டைரக்ஷன், உன்னுடைய திசைகள்லாம் கரெக்டாக இருக்கட்டும், கரெக்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிமா, உன்னுடைய தயார் செய்யக்கூடிய நிலைமை வந்து கரெக்டாக இருக்கட்டும், கரெக்ட் கமிஷன் அப்படிமா. கமிஷனானது நாள் நேரம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, திட்டம் போடுறது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களோட எல்லையை நீங்கள்
அடையலாம் என்பது ஒரு கருத்து, ஒரு பெரிய ஒரு அறிஞரனுடைய கருத்து. அதுமாதிரி நாணயங்கள் சேகரிக்கிறதும் அதேமாரி தான். எப்படி சேகரிக்கணும், சேகரித்தா என்ன பிரயோஜனம் உண்டா, நமக்கு அது சம்மந்தமாக ஏதாவது நாலேஜ் சேருமா, காசு பணம் சேர்ந்தாலும் சேரத்தில் நல்ல அறிவு சேருமா, இல்லை இந்த பொழுதை வேறு ஏதேனும் வகையில் நம்ம பயன்படுத்தலாமா, இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு தானா, இது நம்ம எவ்வளவு அமௌண்ட்டு செலவழிக்கணும், இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா, இல்லை நம்ம ஏமாந்துடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் தீர விசாரித்து உங்களுக்கு வேண்டுமென்றால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணுமே தவிர, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கக்கூடாது. எப்படி இது உங்கள்கிட்ட விற்கிறோம்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. நான் பாட்டில் பேசிகிட்டே போவேன், விற்றுட்டே போவேன். யார் வாங்குறாஇருந்தாலும் வாங்கிடட்டும், வாங்காலும் கவலை கிடையாது. என்ன நமக்கு இது ஒரு பொழுதும் கிடையாது. என்னுடைய பொழுதுபோக்கு இது எல்லாருக்கும் இந்த பொழுதுபோக்கு சிறந்தது ஒரு பொழுதுபோக்காக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உங்களது ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸினுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நல்ல தெளிவுபட யோசித்து உங்களுக்கு காயின் கலெக்ட் பண்ணணும். அதில் வந்து திடுதுப்புன்னு இறங்கி நிறைய ரூபாய் போட்டக்கூடாது. ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. நான் ஒரு 5000 சொல்கிறோம்னு இங்கே ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு 5000 சொல்கிறேன். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு 2000ங்கிறாரு. நீங்கள் உடனே என்ன செய்கிறீங்க, 2000 உடனே அது ஏன்ட்ட கொடுத்துருங்க சார், ஏன்ட்ட கொடுத்துருங்க, வேறு யார்ட்டையும் கொடுத்துருங்க, இருந்தாங்க உடனே நான் பணம் போட்டு விடுதேன் அப்படின்னு நீங்கள் 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு காயின் வராது, அந்த 2000 போயிடும். அந்த 2000 உங்களை மாதிரி நிறைய பேர் ஆசை காட்டி, அதாவது அப்போ 5000 பொருளை 2000 கொடுத்தா எல்லோரும் ஆசைப்படுவாங்கல்ல, 10,000 பொருளை 5000 கொடுத்தா எல்லோரும் ஆசைப்படுவாங்கல்ல. அதிகமான விலையுள்ள ஒரு பொருள் என்று தெரிந்திருந்தும் அதை குறைந்த விலைக்கு கொடுத்தாலும் எல்லோரும் ஆசைப்படுவாங்கல்ல. அப்போ நான் வந்து ஒன்று போட்டோம்னா இது ஒரு ஆள் வாங்குவாங்க. ஆனால் அவர் போடுற பொருளை 100 பேர் புக் பண்ணுவாங்க. எனக்கு உனக்குன்னு போட்டுக்கிட்டு பணத்தை போட்டு விடுவாங்க. அவன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசாமல் போயிடுவான். ஒரு 20,000 பொருள் 10,000 அப்படின்னா அப்படியா சரி என்ன செய்ய, 10,000 அதிகமாக தான் இருக்குது. இருந்தால் கஷ்டப்பட்டால் இந்த பொருளை வாங்கிடணும்னு சொல்லி ஒரு 10,000 போடுறீங்க. உங்களை வேறு 100 பேர் போடுவோம். 10 பேர் போட்டாலே 1,00,000 ரூபா. 100 பேர் போட்டால் எவ்வளோ ஆயிரும், 10,00,000 ரூபா ஆயிரும். அந்த செல்லை தூக்கி போட்டு என்கிட்ட போயிட்டே இருப்பான், 10,00,000 வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவன் அக்கௌண்ட்டில் 10,00,000 ரூபா ஆயிடும். நீங்கள் அதை சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேர காலம் ஒதுக்கி யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னு தேடி அலைஞ்சி அது என்றைக்கு வருதோ என்றைக்கு போதோ. அவனுடைய அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இப்படின்னு வட மாநிலங்கள் எங்கேயாவது இருக்கும். தமிழே தெரியாத ஒரு இடத்துல இருக்கும். அவனுக்கு கண்டுபிடிச்சி போய் அந்த அட்ரஸுக்கு போனாலும் அவன் இருக்க மாட்டான். அந்த ஊர் அட்ரஸ்ஸு ரேஷன் கார்டை காமிச்சு அந்த செல்ஃபோனு சிம் கார்டு வாங்கியிருப்பானே தவிர அவனுடைய குடி வந்து அங்கே கிடையாது. அவன் உலகம் சுற்றும் வாலிபன், உலகம்லும் சுற்றிட்டு போயிட்டே இருப்பான். அவனை இங்கே பிடிக்கவும் முடியாது. உங்கள் பணம் போனது தான். அவனோட அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. அவனை அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணிடலாம், நம்ம பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லி நீங்கள் போட்ட 5 நிமிஷம் 5 செகண்டுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டை அவன் வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. கையில் எடுத்துருவாங்க, அல்லது பொருளாக வாங்கிடுவாங்க, அல்லது வேறு யாருக்காவது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தானே நீங்கள் பணத்தை எடுப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது. அதனால் விலை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க. அப்படிலாம் யாரும் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது. இப்போ இந்த நாணயத்தை நான் வந்து ஒரு கலெக்டர் நான் வந்து இதனுடைய புத்தகத்துக்கு போய் வலைத்தளத்துக்கு போய் 1க்கு 4-5 சேனல்களுக்கு போய் இது என்ன ரேட்டு ஏது ரேட்டு என்னடா இதில் 5,000 போட்டிருக்கான்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே 50 ரூபா விட்டுருப்பான். என்னடா 50 ரூபா விட்டுருக்கான்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே 5,000 போட்டிருப்பான். இதெல்லாம் எல்லாம் கருத்து கணிப்பு மாதிரி எல்லாத்தையும் கணிச்சு தான் நம்மளாக ஒரு ரேட்டு போட்டு அதிகமும் போடாமல் குறைச்சும் போடாமல் ஒரு நார்மலான ஒரு நம்ம கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணதுக்கு உரிய கூலி தான் இது வந்து நான் மூடையாக வாங்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து எல்லா காசு ஒரு காசு 5 ரூபா ஒரு காசு 10 ரூபாலாம் நான் விற்க முடியாது. மொத்தம் 1 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 950 ரூபா, 1 கிலோ 1000 ரூபாலாம் விற்க முடியாது. நமக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது. கலெக்ட் பண்ணுவேன். அந்த கலெக்ட் பண்ண உழைச்ச ஊதியத்தை தான் நான் கேட்பேன். இப்போ 20 நாடு தேடி பிடிக்கணும். நம்மளாம் வெளிநாடு நாணயத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல. முதல்ல நான் வந்து ஜெர்மன் காயின் தான் வாங்கினேன். அப்போ வந்து ஈரோ நாணயம் அப்போ தான் புதுசாக வெளியிடுதாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, என்கிட்ட ஒரு 450 ரூபா தான் என் பர்ஸில் இருந்துச்சு. அந்த வெளிநாட்டுக்காரன்ட்ட நான் ஒரு ஓட்ட இங்கிலீஷில் பேசி அவன்கிட்ட வந்து ஒரு 5 ஈரோ கரன்சி, ஆமாம் ஒரு 5-6 காயின் இதெல்லாம் கேட்டேன். அவன் வந்து அதுக்கு ஒரு 500 ரூபாய் எவ்வளோ கேட்டான். நான் சொன்னேன் என்கிட்ட 450 ரூபா இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அதை கொடுத்து அந்த 5 ஈரோ இன்னும் அந்த ஜெர்மன்காரனுடைய நினைவாகவே வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற நாணயங்கள் கரன்சிகள் ஃபாரின் கரன்சி எல்லாம் மேக்ஸிமம் வெளிநாட்டுக்காரங்கள்ட்டே நேரடியாக நானே வாங்கினது. நான் யார்கிட்டையும் கரன்சி விலைக்கு வாங்கலை, காயின்ஸ் விலைக்கு வாங்கலை, ஃபாரின் காயின்லாம் விலைக்கு வாங்கலை. இது எல்லாம் என்னுடைய கலெக்ஷன் ஃபீல்டில் இறங்கி நானாக போய் மக்களை சேர்ந்துச்சு. எந்த மக்களை சேர்ந்துச்சு?
சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு மக்களையே சந்தித்து பேசி வாங்கின நாணயங்கள் இதெல்லாம். அதனால தான் ஓல்டு காயினாக இருக்கும். 1975, 80, 84 இப்படி இருக்கும். இது எல்லாமே ஓல்டு காயின்ஸ். 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயங்கள். வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 மட்டும் அனுப்பிச்சா போதும். நீங்கள் ரொம்பலாம் அனுப்ப வேண்டாம், ஷிப்பிங் சார்ஜும் அனுப்ப வேண்டாம். நானே உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் ஆகும், அனுப்பிச்சி விட்ருவேன். நன்றி.